பெண்களும் உத்தியோக யோகமும். உத்தியோகம் புருஷ லட்சணம் என்பார்கள். தற்போது உத்தியோகம் பெண்களுக்கும் லட்சணம் என்பதை பெருமிதத்துடன் கூறிக் கொள்ளலாம். கணவன் சம்பாதித்து வர மனைவி அடுக்களையில் சமைத்து போட்ட காலங்கள் மாறி பெண்களும் எல்லா துறைகளிலும் ஆண்களுக்கு சமமாக மாறி வருகிறார்கள். அரசியலில் கூட பெண்கள் 33% இடஒதுக்கீட்டை பெற்று முதன்மை வகிக்கிறார்கள். சாதாரண சமையல் வேலை என்ற கேலி பேசியவர்கள் கேட்டரிங் என்ற ஆங்கில சொல்லுடன் சமையல் கலைகளில் வலம் வருகிறார்கள். தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடிகளால் பெண்களும் வேலைக்கு செல்வதுதான் நல்லது என பல ஆண்களும் நினைப்பதால். வீட்டுக்குள் அடங்கி கிடந்த பெண்களும் அவரவர் தகுதிக்கேற்ப ஒவ்வொரு துறைகளை தேர்ந்தெடுத்து சம்பாதிக்க ஆரம்பித்துவிட்டனர். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர்கள் தலை கவிழ்தார் என்ற பாரதியின் பாடல் வரிகளும் நிஜமாகி வருகின்றன. பெண்கள் எல்லோரும் படித்து முன்னேறி வருவதால் பல துறைகளில் அதிகாரமிக்க பதவிகளையும் வகித்து வருகின்றனர். இப்படிப்பட்ட அதிகாரமிக்க பதவிகளை அடையக்கூடிய யோகம் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்திற்கு ஜீவனஸ்தானமான 10ஆம் இடம் பலம் பெற்று இருப்பது சிறப்பு. 10 வீட்டில் சூரியன் செவ்வாய் அமையப் பெற்று சுப பார்வை பெற்றாலும் கண்டிப்பாக அதிகாரமிக்க உயர் பதவிகளை வகிக்கும் யோகம் உண்டாகும். அது போல 10ஆம் அதிபதி பலம் பெற்று சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டையோ 10ஆம் அதிபதியையோ குரு பார்வை செய்தால் அரசு சார்ந்த துறைகளில் வேலை வாய்ப்பு. உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். நவக்கிரகங்களில் செவ்வாய் நிர்வாக காரகனாவார். அவர் 10 இல் அமைந்து சுபபார்வையுடன் இருந்தால் பலர் பாராட்டக்கூடிய அளவுக்கு சிறந்த நிர்வாகியாக விளங்குவார். 10ஆம் வீட்டில் அமையும் கிரகங்களை வைத்தே அவர்கள் எந்த துறையில் சிறந்து விளங்க முடியும் என்பதை அறியலாம். பெண்களின் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் பலம் பெற்று குருபார்வை பெற்றால் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். நவகிரகங்களில் சந்திரன் ஜலகாரகனாவார். பயணங்களுக்கும் அவர்தான் காரகனாவார். சந்திரன் 10 வீட்டில் பலம் பெற்று சூரியன் தொடர்புடன் குரு பார்வை பெற்றிருந்தால் அரசு சார்ந்த துறைகளிலே குறிப்பாக உணவு தானியங்கள். தண்ணீர் சம்பந்தப்பட்ட துறைகள் சுற்றுலா மற்றும் பயணங்கள் தொடர்புடைய துறைகளில் பணிபுரியக்கூடிய யோகம் உண்டாகும். சந்திரன் சுக்கிரனின் தொடர்புடன் இருந்தால் கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியவும் ஆடை ஆபரணத்துறைகளில் பணிபுரியும் வாய்ப்பு உண்டாகும். நவகிரகங்களில் புதனானவர் கல்வி கணக்கு கம்ப்யூட்டர் போன்றவற்றிற்கு காரகன் ஆவார். புதன் 10 இல் பலமாக இருந்தால் கம்ப்யூட்டர் ஆடிட்டிங் போன்ற துறைகளில் பணிபுரியக்கூடிய யோகம் உண்டாகும். புதன் சூரியனின் சேர்க்கை பெற்று குரு பார்வை பெற்றிருந்தால் அரசாங்கத் துறையில் தணிக்கை சம்பந்தப்பட்ட துறைகளிலோ வங்கிகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்போ உண்டாகும். புதன் குரு சேர்க்கை பெற்று 10 இல் பலமாக இருந்து 2ஆம் பாவமும் சிறப்பாக இருந்தால் பேச்சால் வாக்கால் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். குறிப்பாக பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர் பேராசிரியராக பணியாற்றும் அமைப்பு ஏற்படும். அது மட்டுமின்றி மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய யோகம் வழக்கறிஞர் ஆகக்கூடிய யோகம் உண்டாகும். புதன் குருவுடன் சனி பலமாக இருந்தால் நீதிமன்றங்களில் பணிபுரியக்கூடிய யோகம் ஏற்படும். 10 இல் புதனுடன் சனியும் பலமாக இருந்தால் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியும் வாய்ப்பு உண்டாகும். குரு பகவான் 10 வீட்டில் பலமாக இருந்தால் பண நடமாட்டமுள்ள இடங்களில் பொது நல பணிகள் நடைபெறும் இடங்கள். பள்ளி கல்லூரிகளில் பணிபுரியும் வாய்ப்பு உண்டாகும். குருவுடன் புதன் செவ்வாய் பலமாக இருந்தால் எழுத்து பத்திரிகை துறைகளில் பணிபுரியக்கூடிய யோகம் உண்டாகும். 10 இல் சந்திரன் செவ்வாய் அல்லது கேதுவுடன் இணைந்திருந்தால் மருத்துவமனைகளில் பணிபுரியக்கூடிய அமைப்பு. மருந்து கெமிக்கலில் தொடர்புடைய துறைகளில் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். 10ஆம் வீட்டில் சனி பகவான் பலமாக இருந்து சுக்கிரனின் சேர்க்கை பெற்றால் போக்குவரத்து வண்டி வாகனங்கள் தொடர்புடைய துறைகள் போன்றவற்றிலும். சனி மட்டும் பலமாக இருந்தால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் கூடங்களில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். பொதுவாக பெண்களின் ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் பலமாக அமையப் பெற்று. அக்கிரகங்களின் திசை நடைபெற்றால் கௌரவமிக்க பணிகளால் முன்னேற்றமும் வருவாய் ஈட்டக்கூடிய யோகமும் உண்டாகும். புதன் சுக்கிரன் சனி ராகு போன்ற கிரகங்கள் 10ஆம் வீட்டில் பலமாக அமையப்பெற்று ஜாதகத்தின் யோக பாவங்கள் பலம் பெற்று அக்கிரகங்களின் தசாபுக்தி நடைபெற்றால் சொந்தமாக தொழில் செய்து அதன் மூலம் முன்னேற்றம் உண்டாகும். 7 10 கு அதிபதிகளின் தொடர்பு இருந்தால் கூட்டுத் தொழில் மூலம் ஏற்றம் உண்டாகும். சுமங்கலியாக இருப்பவர்களுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டு. நம் நாட்டு பெண்கள் குளித்து மஞ்சள் பூசி நெற்றி திலகமிட்டு நடப்பதே மிகவும் அழகுதான்.
பார்ப்பதற்கே மங்களகரமாக இருக்கும். வயதாகியும் சுமங்கலியாய் இருப்பவர்களை எந்தவொரு மங்களகரமான சுபகாரியங்களிலும் முதன்மையாக நிறுத்தி சுபகாரியங்களை தொடங்குவார்கள். ஒரு ஆண் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கு ஒரு பெண்ணின் ஜாதக ரீதியாக மாங்கல்ய ஸ்தானம் பலம் பெற்றிருக்க வேண்டும். 8ஆம் பாவம் பலமாக அமைந்து விட்டால் ஆணுக்கும் நீண்ட ஆயுள் உண்டாகும். அதனால் தான் திருமண பொருத்தங்கள் பார்க்கும் போது மாங்கல்ய பாக்கியம் பலமாக உள்ளதா என ஆராய்ந்த பிறகே ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒரு பெண்ணுக்கு களத்திர ஸ்தானமான 7ஆம் இடம் எப்படி பலமாக இருக்க வேண்டுமோ அது போல 8ஆம் இடமான மாங்கல்ய ஸ்தானமும் பலமாக இருத்தல் வேண்டும். 8ஆம் வீட்டதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் 8ஆம் வீட்டை குரு போன்ற சுபகிரகங்கள் பார்வை செய்தாலும் கணவருக்கு நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் உண்டாகி பெண்ணுக்கு நீண்ட சுமங்கலி யோகம் உண்டாகிறது. எல்லா பெண்களுமே தீர்க்க சுமங்கல. சுனபா யோகம் சந்திரனுக்கு 2 இல் சூரியன் ராகு கேது தவிர வேறு கிரகங்கள் இருப்பின் அனபா யோகம் உண்டாகிறது. பலன் சுய சம்பாத்தியத்தின் மூலம் முன்னுக்கு வருபவர். நல்ல அறிவு நிரம்ப பெற்றவர். பெரும் புகழும் உடையவர். சொத்து சுகங்கள் அமைய பெற்றவர். அனபா யோகம் சந்திரனுக்கு 12 இல் சூரியன் ராகு கேது தவிர வேறு கிரகங்கள் இருப்பின் அனபா யோகம் உண்டாகிறது. பலன் சிறந்த உடல்வாகு கம்பீரமான பார்வை தர்ம சிந்தனை மிக்கவர். பெரும் புகழும் உடையவர். துருதுரா யோகம் சந்திரனுக்கு 2 பக்கங்களும் சூரியன் ராகு கேது தவிர பிற கிரகங்கள் இருப்பின் துருதுரா யோகம் உண்டாகிறது. பலன் கடமை உணர்வு மிக்கவர். பொன் பொருள் சேர்கை மிக்கவர். நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்பவர். கேம துர்ம யோகம் சந்திரனுக்கு 2 பக்கங்களிலும் கிரகம் இல்லாமல் இருந்தால் கேம துர்ம யோகம் உண்டாகிறது. பலன் இந்த யோகம் உடையவர்கள் தம் வாழ்வில் பெரும்பகுதி துக்கத்தை அனுபவிக்கின்றனர். அதி யோகம் சந்திரனுக்கு 6 7 8 இல் சுப கிரகங்களான புதன் சுக்கிரன் குரு இருப்பதால் அதி யோகம் உண்டாகிறது. பண் நாணயம் மிக்கவர் நேர்மை